ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, அற்புதமான இந்த வியாழன் நாளில் நீ காலையிலேயே என்கிட்ட ஒரு வேண்டுதலை வச்சுட்டதானே? இத்தனை நாளாக கேட்டும் நடக்கலை சாயப்பா, இன்னைக்காவது என் வேண்டுதலை எப்படியாவது நிறைவேற்றி கொடுங்கன்னு முழு நம்பிக்கையோடு கேட்ட உன் வேண்டுதலைத்தான் இப்போது இந்த அற்புத நாளில் நான் நிறைவேற்றி கொடுக்க போகிறேன் என் செல்லமே. நீ கலங்கவே வேண்டாம், நீ எதிர்பார்த்தது நிச்சயம் நடக்கும். உன் மனசு விருப்பப்பட்டு ஆசைப்பட்டு கேட்ட எல்லா விஷயங்களையும் உனக்காக நான் நடத்தி கொடுக்குறேன். வாழ்க்கையில் நீ பெற்ற ஒவ்வொரு தாழ்விலும் உனக்கான ஒரு வாய்ப்பு ஒளிந்து இருந்ததென்பதோ உண்மைதான். ஆம் என் தங்கமே, எந்த விஷயத்தையும் காரணமில்லாமல் நான் நடத்த மாட்டேன்னு உனக்கு தெரியும் தானே? நீ கஷ்டப்பட்ட போதெல்லாம் ஒவ்வொரு சமயமும் உனக்கான ஒரு நல்வாய்ப்பினை நான் உருவாக்கி கொடுத்துக்கிட்டே தான் இருந்தேன். அந்த வாய்ப்பை நீ கண்டுபிடிச்சு பயன்படுத்திக்கிட்டு இருந்தீனா இந்நேரம் எப்போதோ நீ ஏற்றத்திற்கு போயிருப்ப. இப்போயும் ஒன்றும் கவலை இல்லை. உன் சாயப்பா நான் நீ நினச்சது போலவே உன் வாழ்வில் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உண்டாக்கி இருட்டிப்பு மகிழ்ச்சியும் உனக்கு கிடைக்கும்படி செய்கிறேன். வாழ்க்கையில் தாழ்வு வந்துடுச்சே, இனிமே நம்ம என்ன செய்ய போகிறோன்னு எந்த சோதனையும் பார்த்து வேதனை அடைஞ்சிடக்கூடாது. உன்னை உயர்வுக்கு கொண்டு செல்வதற்கான உந்துதலாக உன் சாயப்பா எப்போதும் இருப்பேன். தேவையில்லாமல் நீ கண்ணீர் விட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. ஒரு உன்னதமான லட்சியத்தோடு தானே உன் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்க. நீ உன் லட்சியப்படியே எல்லா விஷயங்களையும் அடைந்து வெற்றி பெற்று இந்த உலகில் மிகவும் கௌரவமான கம்பீரமான வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு உன் சாயப்பா நானே துணை இருக்க போகிறேன். உன் வேண்டுதல் இன்று நிச்சயமாக நிறைவேறிவிடும் என் செல்லமே. உன் மனசில் நீ விரும்பின விஷயத்தை உனக்காக நான் நடத்தி கொடுக்குறேன். உன்னுடைய கர்ம வினைப்படி உனக்கென விதிக்கப்பட்ட வாழ்க்கையில் சில உறவுகளை கையாளுவது உனக்கு கஷ்டமாக தான் இருக்குன்னு எனக்கு புரியுது. அவ்வப்போது அந்த சில உறவுகள் உன்னிடம் சுயநலமாய் நடந்து கொள்வதை பார்த்து உனக்கும் மனசு கவலையாக இருக்கா? வருந்தாதே, இங்கு எதுவுமே உன்னுடையது கிடையாது. உன் கர்ம வினைகளுக்கேற்ப எல்லாம் உன்னை நோக்கி வந்து இருக்குதே தவிர கூடிய சீக்கிரம் மாயைகளும் கெட்ட விஷயங்களும் உன் வாழ்க்கையிலிருந்து விலகி போகும். இறை சிந்தனையும் தியானமும் உனக்குள்ள இருந்தாலே துன்பத்திலிருந்து நீ மீண்டு வந்து இன்பமான வாழ்க்கையை வாழ்ந்து விடலாம் என் செல்லமே. உன் வாழ்க்கையை நீ கடந்து வருவதற்கு எல்லா வகையிலும் நான் உறுதுணையாய் இருப்பேன். ஆம், இப்போது உனக்கு இருக்கும் எல்லா கஷ்ட காலங்களிலிருந்தும் நீ மீண்டு வந்து உன் வாழ்க்கையை வெற்றிகரமாய் வாழப்போகிறாய். இனிமே எதை பற்றியும் சிந்தனை செய்யாமல் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்னு என்னுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இரு. உன் வேண்டுதல்கள் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் உனக்கு நான் நடத்தி முடிச்சிடுறேன். ஆனந்த கண்ணீர் உன் கண்களில் வர வேண்டுமே தவிர அழுது வடியக்கூடாது என் செல்லமே. உன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்குது, ஒரு லட்சியம் இருக்குது. அப்படிப்பட்ட அழகான வாழ்க்கையை நான் அர்த்தமுள்ளதாய் மாற்றப் போகிறேன். பெரிய தோல்விகளை அடைந்து மன வருத்தத்தோடு இருக்கும் உன்னை காப்பாற்றி உனக்கான பெரிய பெரிய வெற்றிகளை கொடுப்பேன். கஷ்டங்களிலிருந்து நீ மீண்டு வரப்போற. உன்னுடைய வாழ்க்கை மூலமாகவே வாழ்க்கை என்றால் என்ன என்ற பாடத்தை உனக்கு கற்றுக் கொடுத்து அதில் நீ ஜெயிக்கும்படியும் செய்ய போகிறேன். தேவையில்லாமல் தோல்விகளையும் கஷ்டங்களையும் நினச்சி மனம் வருந்தாதே. வெற்றியில் ஆடாமலும் தோல்வியில் மனம் சோர்ந்து போகாமலும் இருப்பது தானே அழகு. உன்னை வழிநடத்தக்கூடிய உன் சாயப்பா உன் வாழ்க்கையின் இறுதி வரை தொடர்ந்து உன்னை பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருப்பேன். நீ செய்யக்கூடிய எல்லா செயல்களிலும் உனக்கு சிறப்பான வெற்றியை கூடிய சீக்கிரம் தருவேன். உன் மனசில் எனக்கும் இடம் கொடுத்திருக்கிறாய் அல்லவா? அப்படி இருக்கும்போது நான் எப்படி அந்த இடத்தை விட்டு விலகி போவேன்? காலத்தின் சூழ்நிலையால் இப்போது நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் கூடிய சீக்கிரம் அதற்கான தீர்வை நான் உனக்கு கொடுக்க தான் போகிறேன். எப்போதுமே நேர்மறை எண்ணங்களோடும் நம்பிக்கையோடும் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளையும் நீ எதிர்கொள்ள ஆரம்பித்தாலே உன் வாழ்க்கையில் வீசும் புயலை கூட நீ சமாளிக்கும் சக்தியை பெற்றுவிடுவாய். ஆம் என் செல்லமே, இப்போது நீ அனுபவிக்கும் கஷ்டம்லாம் ஒன்றுமே இல்லான்னு சொல்லாத அளவுக்கு எல்லா விஷயங்களையும் நான் சரி செஞ்சு உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பேன். இனிமேல் இருக்கக்கூடிய மீதி வாழ்க்கையை நீ நிம்மதியாய் சந்தோஷமாய் முகமலர்ச்சியோடும் மன மகிழ்ச்சியோடும் வாழப்போகிறாய். அதற்கு தேவையான எல்லா விஷயங்களையும் உனக்காக நான் செஞ்சு கொடுக்குறேன்.